ஹலோ மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில நடக்கிற அரசியல் பிரச்சனைகள பத்தி பேச போறோம். ஸோ தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, இப்ப ஆளுநர் இருக்கிறார் இல்லையா? ஆர்.என். ரவி. அவரு என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் துணைவேந்தர்கள்லாம் கூட்டு வச்சு எல்லார்கிட்டயும் பேச போறேன்னு சொல்லிட்டு, அதாவது ஹைகோர்ட் தீர்ப்புக்கு எதிரா இவரு நடந்துகிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இந்த மாரி சட்ட மசோதாக்கெல்லாம் கையெழுத்து போடாம நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு. நீங்க அதனால நாங்க பார்த்தீங்கன்னா, 142 யூஸ் பண்ணி நாங்க இதுக்கு எல்லாத்தையும் ஒப்புதல் குடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒப்புதல் குடுத்துட்டாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஜெகதீப் தன்கர் இருக்கிறார் இல்லையா? துணை குடியரசுத் தலைவர். அவரு என்ன பண்ணாருன்னா, இது மாரி அணு ஆயுத ஏவுகணைய நீங்க ஏவி விட்டுருக்கீங்கன்னு அவங்க மேல நீதித்துறை மேல பெரிய ஒரு கண்டனத்த தெரிவிச்சாரு. அது கண்டனம் கூட இல்ல. அவருக்குள்ள இருக்கிற வெறுப்பு. அதாவது அவங்களுக்கு அ எதிரா போயிருச்சு இல்லையா தீர்ப்பு. அதனால. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் அது இல்லாம ஒரு பிஜேபி எம்எல்ஏ என்ன சொல்லியிருந்தாருன்னா, இனிமேல் நாடாளுமன்றத்தில சட்டத்தை இயற்றத விட, அ கோர்ட்ல சட்டத்த நீதித்துறை தான் இனிமேல் சட்டத்த இயற்றுமா? அந்த மாரிலாம் ஒரு கேள்வி கேட்டதுனால, பெரிய பேசு பொருளாயிருச்சு. இதனால எதிர்க்கட்சிகள் சார்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள நீங்க அ எ கட்சியில விட்டு நீக்கணும். அவங்களுக்கு ஒரு கண்டனத்த தெரிவிக்கணும் பிஜேபின்னு சொல்லியிருந்ததுனால, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அவங்களுக்கு சம்மதம் இல்லல்ல. ஆனா அவங்க உங்க கட்சியில தானே இருக்கிறாங்க. அவங்கள நீ கட்சிய விட்டு தூக்கிக்கணும். எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்ல. இதே ஒரு காங்கிரஸ் கட்சியில பேசியிருந்தாலோ, இல்ல திரிணாமுல் காங்கிரஸோ, இல்ல ஒரு யாரு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார் இல்லையா? அவர் கட்சியிலருந்து பேசியிருந்தவங்க, இல்ல திமுகலருந்து பேசியிருந்தாங்க. இந்த மாரி பேசியிருந்தா வச்சுக்க தலைகீழ இவங்க குதிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரிலாம் எதுவுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இந்த பிஜேபி. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு ஒரு ஆதரவா ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா, அவங்க அத வரவேற்கிறாங்க. இந்த பாலியல் தீர்ப்பு பார்த்துருக்கீங்க. இந்த குஜராத் கலவரத்தும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 பேர் சேர்ந்து ஒரு பொண்ண கூட்டு பாலியல் பண்ணி, அவங்கள சாகடிச்சுட்டாங்க. சின்ன குழந்தைய கூட சாகடிச்சுட்டாங்க. ஆனா அவங்கள பாருங்க இவங்க நல்லவங்க. இவங்கள பார்த்தாவே தெரியாது. அவங்களுக்கு ஜாதின்றதுனால தான் அவங்கள வரவேத்துக்குனாங்க. மாலைலாம் போட்டு. இந்த மாரி கொடுமையெல்லாம் நம்ம நாட்ல மட்டும் தான் நடக்குது. இதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பேசு பொருளா ஆச்சு. அந்த ஒரு தீர்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொ பே தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, பெரிய பேசு பொருளா ஆயிருக்கு. தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் ரவிக்கு புடிக்கவே மாட்டேங்குது. இவங்கள எப்படியாவது கீழ இறக்கிரணும். இங்க இங்க பார்த்தீங்கன்னா, பிஜேபியும் அதுக்கப்புறம் பிஜேபி மட்டும் தான் வரணுமே. அதிமுக கூட இருக்கக்கூடாது. அவங்கள அடிச்சு ஒழிச்சிரணும். அந்த மாரி ஒரு எண்ணத்துல மட்டும் தான் இருக்காங்களே. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் பிஜேபி கிட்ட போய் சரணடைஞ்சிருச்சு. அதாவது அதிமுக பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால எடப்பாடி 2024ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க இனிமேல் ஒரு காலத்துலயும் நாங்க பிஜேபி கிட்ட போய் கூட்டணி வைக்க மாட்டோம்ன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, ஒ 1 மாசத்துக்குள்ள அவர் போய் உடனே கூட்டணி வச்சுட்டாரு. கேட்டா அது இதுன்னு ஏதேதோ சொல்லி உருட்டுறாரு. அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர்லாம் கேட்டா, இது வெறும் கூட்டணி மட்டும் தான். கூட்டணி ஆட்சியெல்லாம் அமையாது. அந்த மாரி சொல்றாரு. இது என்ன பேச்சோ தெரியல. ஒரு முட்டாள் பேசுற மாரி இருக்குது. அ ஏதோ பைத்தியக்காரன் ரோட்ல போற பைத்தியக்காரன் ஏதோ பேசினா தலைய சொரிஞ்சுக்கிட்டு, நான் அப்படிதான் இப்படிதான் பேசுவேன்ல அந்த மாரிலாம் இருக்குது. இவனுங்கலாம் வச்சு இந்த தமிழ்நாடு 4 வருஷமா இவன வச்சு ஆண்டுக்குதுன்னா நம்மளுக்கு தான் கேவலமா இருக்குது. ஏதோ விடுங்க தொலைஞ்சு போட்டுன்னு கிடந்தானுங்க. ஆனா இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு இது ஏன் இவங்க போய் கூட்டணி வச்சிருக்காங்கன்னா, இவரு மேல நெறைய கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இவருடைய பையன் மேல, இவங்க கட்சி சார்ந்த நெறைய எம்.எல்.ஏக்கள் மேல, ராஜேந்திர பாலாஜி மேலயும் இப்ப பார்த்தீங்கன்னா, ஒப்புதல் ஆளுநர் குடுத்திருக்காரு. அதாவது கோர்ட் தீர்ப்பு வந்தது பின்னால, அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலான்ட்டு. எவ்வளோ மணல் அள்ளுனாங்க. அவரு வீட்லருந்து பணம், நகை எல்லாமே புடிச்சாங்க ரைட்ல. அதெல்லாம் யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஒரு கீழ ஏதோ நியூஸ்ல கீழ போடுற மாரி, தலைப்புச் செய்திக்கு கீழ வரும் இல்லையா? ஹெட்லைன்ல கீழ ஓடுற மாரி, அந்த மாரி போட்டு போயிட்டாங்க. இப்ப இருக்கிற தமிழ்நாடுல இருக்கிற எந்த ஒரு பத்திரிகை சார்ந்த நிருபர்களும் யாருமே எல்லாம் எந்த ஒரு கேள்வியும் சரியா கேட்கறதே இல்ல. அதே மாரி YouTubeல பேசுற எந்த ஒரு கட்சி சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த பத்திரிகை துறை சார்ந்தவங்களும் சரி, எவனுமே ஒழுங்கா பேசுறதே இல்ல. இந்த மணியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மணி உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த சொட்டையா கொஞ்சம் அப்படியே ஒரு மாரியா இருப்பாரு. அவரும் சரி, லட்சுமணன்னு சொல்லி, அவரு சரியான சொம்பேறி அவரு. அதுக்கு மேல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்கிறாங்க அதே மாரி. எல்லாத்துக்கும் வெறும் முட்டு குடுத்துன்னு இருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் என்ன மாரி பேசுறாங்கன்னா, இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க.
இவங்கள வந்து வலுக்கட்டாயமா அமித்ஷா வர வச்சு கூட்டணி வர வச்சு அனுப்பிச்சுட்டாரு. அதனால தான் இவங்கலாம் இந்த மாரிலாம் பேசுறாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அது அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா, தானா தான் வந்து போயிருக்க வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. ஏன்னா, இவரு மேல நெறைய ஊழலு. இவன் பையன் மேல அவன் பையன் பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் வாங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஹெலிகாப்டர் வாங்குன ஊழல் வந்து. அதுக்கப்புறம் இவர் மேல பார்த்தீங்கன்னா, நெறைய டெண்டர் ஊழல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவன் கட்சி சார்ந்தவங்க மேல நெறைய இந்த குட்கா ஊழல்லாம் விஜயபாஸ்கர் மேல, அதுக்கு இந்த மணிகள்லாம் இருக்குது அவனுங்க மேல நெறைய ஊழலு. இந்த மாரி எல்லாம் ஊழல் நிறைந்த கட்சி. ஏன்னா, அவங்க தலைவியே ஊழல் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான். ஸோ அவங்க கட்சி சார்ந்தவங்க. தலைவியே ஊழல் செய்யும்போது இவங்கலாம் வந்து என்ன பண்ணும்? இவங்களும் ஊழல் தானே பண்ணுவாங்க. இவனுங்க மட்டும் என்ன பெரிய நீதிமான்களா வந்துர போறாங்க? பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, திமுக மேல வந்து இவங்கலாம் வந்து இந்த இதுல இருக்கு டாஸ்மார்க் இருக்குது இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 கோடி வந்து ஊழல் நடந்திருக்குன்னு வந்தாங்க. ஊழல் நடந்திருக்குதுன்னா வந்து புடிங்க. யார் வந்து ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு நீங்க தானே பிஜேபி தானே ரொம்ப ஊழலுக்கு எதிரான கட்சி, ஸ்ட்ராங்கான கட்சி. நீங்க ஊழல் நிரூபிச்சு உடனே அவங்கள புடிச்சுன்னு போய் ஜெயில்ல போட்டு பாருங்க நாங்க வந்து ஊழல் கறி படியாத கை கை நனையாத ஒரு கட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி எங்க மேல வந்து ஊழல் கறை படியாத ஒரு கட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இவன் சொல்லிக்கிறான்ல. ஆனா எதுவுமே இல்ல. ஏன்னா, அங்க வந்து நிரூபிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா, இதுக்கு முன்னால நடந்தது எல்லாமே பிஜேபியும், அதிமுகவும் கூட்டணியா இருந்தபோது நடந்த ஊழல். அத இவங்க வந்து சும்மா வெறும் வாய்மொழியா மட்டும் தாங்க. தமிழ்நாட்டுல வந்து ஊழல் நடக்குது, ஊழல் நடக்குது. ஊழல் நடந்தாலும் சரி, அது நடக்கலனாலும் சரி, ஊழல் நடந்துச்சுன்னா, இப்ப இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. ஏன்னா, இவங்கள எப்படியாவது தான் வந்து எப்படியாவது வந்து தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும்னு. அப்ப நீங்க இங்க ஊழல் இருக்குதுன்னு சொன்னா, நீங்க வந்து உடனே இங்க வந்து இடி எல்லாரையும் அனுப்பி, இங்க இருக்கிறது என்னன்னு பார்த்து உடனே ஓகே இவங்கலாம் பாருங்க ஊழல் பண்ணிக்கிறாங்க. சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துங்க. அத விட்டுட்டு வெறும் வாய் வழியா நீங்க 10,000 கோடி, 1,00,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. என்னாச்சு 1,00,000 கோடி சொன்னீங்க என்னாச்சு? ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சு கேஸு. அவ்வளோதான். அதுல ஒண்ணுமே நடக்கல அதுல. ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. இவங்க ஊழல் நடக்குதுன்னே சொல்லிட்டாங்க. இந்த மாரி ஒரு முட்டாள் கூட்டத்த எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. ஸோ மக்களே, இதுக்காக என்ன பண்ணீங்கன்னா, ஆக்சுவலா எனக்கு என்ன இந்த பிஜேபி கவர்மெண்ட் மேல அதிமுக இவங்க 2 பேருமே சரியான ஃப்ராடுங்க. ஊழல்ல மூழ்கி முத்தெடுத்தவங்க. இவங்க யாருக்கு இவங்க வந்து கூட்டணி வச்சா இன்னும் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவ்வளோதான். இருக்கிறதே இன்னும் சுடுகாடு ஆக்கிருவாங்க. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதும் இல்லாது போயிடும். ஆக்சுவலா இவங்க தான் பார்த்தீங்களா, இப்ப கூட சமீபத்தில போட்டிருந்தாங்க. எம்ஜிஆர் கையில பார்த்தீங்கன்னா, பிஜேபி கட்சி கொடி வச்சு டான்ஸ் ஆடுறத போட்டிருந்தாங்க. சொல்லிக்கவே கேவலமா இருக்குது. எம்ஜிஆரும் வந்து பெருசா எதுவும் பண்ணிடலன்னு நெறைய பேர் பேசிக்கிறாங்க. ஆனா மக்கள் மேல நல்ல ஒரு எண்ணமும், அனுதாபமும் இருந்துச்சு. ஆனா அவருக்குள்ள சட்டமும், ஆட்சியும் வரும்போது அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுதான் வந்து உண்மை. நெறைய ஊடகங்கள் வந்து இப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. போய் எடுத்து பாருங்க. அது மட்டும் இல்லாம, இனிமேல் வந்து நீங்க பிஜேபியும், அதிமுகவும் வந்துச்சுங்கன்னா, அவ்வளோதான். நீங்களே உங்க தலையில மண்ணு வாரி போட்டுக்கிட்டு தான் வந்து நெனச்சுக்கங்க. ஏன்னா இந்த பத்திரிகை துறைன்னு இருக்கிறாங்க இல்லையா? அந்த நெறைய இந்த மணி இதுங்கலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்கலாம் என்ன பேசுறாங்கன்னா, அவங்க மேல அவங்கலாம் ஒரு ஒரு வன்மம். ஒரு ஜாதி வெறி இருக்குது. ஆனா வெளியில வந்து சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பத்திரிகை துறை சார்ந்தவங்க வந்து இந்த மாரி ஒரு 20, 30, 40 வருஷமா பத்திரிகை துறையில இருந்துட்டு, ஒரு ஜாதி வெறி புடிச்சு இருக்குது. அந்த எண்ணம் வந்து மனசுக்குள்ள இருக்குது. ஆனா வந்து வெளியில சொல்லிட்டா எங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்களோ, இந்த மாரி ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு. அதனால இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே ஒரு இவங்க மேல குற்றம் சொல்றது மாரியும், இவங்க மேல குற்றம் சொல்லாத மாரியும் இந்த மாரி பிளேட்ட திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம்பலாம் சாதாரண மக்கள் இல்லையா? நாம்பலாம் உடனே ஓப்பனா எல்லாத்தையும் பேசிறலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அந்த மாரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் எந்த ஜாதி, எந்த மக்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. சமுதாயத்துல என்ன நல்லது நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அவ்வளோதான். இதுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ டிஎம்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, கொரோனா மிகப்பெரிய 2வது அலையில பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஒரு ரொம்ப கீழ வந்து போயிட்டு இருந்துச்சு. எப்படி வந்து காப்பாத்துறது, ஆக்ஸிஜன் கிடைக்கல. இந்த மாரிலாம் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முதல்வரா தேர்ந்தெடுக்க ஸ்டாலின் வந்து அவரே போய் எல்லாம் பார்த்து சரி ஓகே. இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன சொல்யூஷனோ அதெல்லாம் வந்து பார்த்து உடனுக்குடனே வந்து தீர்த்து வச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம நெறைய பிரச்சனைகள் வந்து தங்கியிருக்கோம். அதனால அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல முடிவ வந்து எடுத்தாரு. 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா,
4 பேர், 5 பேர். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பொருளாதார வல்லுநர்கள்ன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தேர்ந்தெடுத்தார். எல்லாரும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நோபல் பரிசு பெற்றவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்பிஐல ஒர்க் பண்ணவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு அ இந்த என்னது காந்தி ஊரக வேலை திட்டம் இருக்குது இல்லையா? 100 நாள் ஊரக வேலை திட்டம். அத கொண்டு வரதுக்கு காரணமா இருந்து, இந்த மாரி நல்ல எப்படி மக்கள வந்து பொருளாதாரத்தில எப்படி எல்லாம் முன்னேற்றணும். இவங்கலாம் வந்து பொருளாதாரத்தில நல்ல ஒரு படிச்சு கை திறந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. 40, 50 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. ஸோ அந்த மாரி ஆளுங்கள கூப்பிட்டு அவங்கள ஒரு ஃபார்ம் பண்ணி அவங்கள கூட்டமா அவங்கள ஒரு நல்ல ஃபார்ம் பண்ணி அவங்க இந்த மாரி நாங்க கவர்ன்மென்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வந்து கைடன்ஸ் குடுங்கன்ற மாரி அவங்க மூலியமா பண்ணாரு. ஸோ இந்த மாரி நல்ல எண்ணங்கள வந்து யாருமே எடுத்து பேசவே இல்ல. பத்திரிக்கை துறை சார்ந்த நெறைய பேரு இது பேசவே இல்ல. டிஎம்கே காரங்க பேசியிருந்தாலும், எதிர்க்கட்சிக்காரங்கலாம் பேசவும் இல்ல. ஏன்னா பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு அவங்கலாம் யாருமே நெனைக்கவே இல்ல. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு வந்து ரூ. 1000 குடுத்தாரு. அதுக்கு பேருந்து வந்து இலவசமா விடுறோம்னு சொல்லி விட்டாரு. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, லேப்டாப் குடுக்குறோம்னு இப்ப வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அ எ என்ன அறிவிச்சிருந்தாருன்னா, மறந்துட்டேனே. நான் முதல்வன் திட்டம் வந்து அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எல்லாமே உயர்கல்வி போய் படிக்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ரூ. 1000 குடுக்குறதா வந்து அறிவிச்சிருந்தார். இந்த மாரி காலை உணவு திட்டம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நல்ல ஒரு திட்டமும் கூட. இந்த மாதிரி வந்து நெறைய திட்டங்கள வந்து நல்ல திட்டங்கள வந்து கொண்டு வந்திருந்தாரு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து நல்லது செஞ்சா யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளதாங்க. இந்த பத்திரிக்கை துறையில கூட இதெல்லாம் யார் தெரியுமா? ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இந்த பத்திரிக்கை துறை சார்ந்த நெறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்ன இப்போ என்ன இருந்தாலும் இவங்கலாம் ஒரு இந்த மாரி ஆளுங்களாச்சு. இவங்கலாம் வந்து எப்படி இருக்கலாம் பதவியில, அந்த மாரி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா வெளியில வந்து சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் டிஎம்கே வந்து என்ன நல்லது செஞ்சாலையும், அவங்க வந்து அத எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ! இந்த மணியெல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஐயோ! மூழ்கி முத்தெடுத்துட்டாங்க இந்த ஊழல்ல. உ அப்படியே கொளிச்சுக்கிட்டு இருக்குது ஊழல்ன்றாரு. ஐயோ! ஊழல் இருக்குதுன்னா போய் காமி. எங்க நடக்குது? என்ன நடக்குதுன்னு எடுத்துட்டு போய் காமி. அத விட்டுட்டு வெறும் வாய் வழியா மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க. இவங்கலாம் பத்திரிக்கை துறையில இருந்தாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்குது. இந்த மாரி ஆளுங்கள அடிச்சு தொரத்துங்க முதல்ல. அவனுங்கலாம் பேட்டி எடுக்கிறதுக்கே லாயக்கு இல்லாத ஆளுங்க. அவனுங்கலாம். உண்மையிலேயே சொல்லப்போனா. நல்ல திட்டங்கள பாலச்சந்திர சார்ன்னு ஒருத்தர் இருக்காரு. ஐஏஎஸ் ரிட்டயர்ட் ஆஃபீசர். பெங்கால்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. வெஸ்ட் பெங்கால்லாம். ஸோ அவரு வந்து எனக்கு ரொம்பவே புடிக்கும். அவரு வந்து கரெக்ட்டா அப்படியே கட் அண்ட் ரைட்டா பேசுவாரு. இதுதான் நடக்குது. சட்டத்தில இதுதான் நடக்குதுன்ட்டு. ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசரா இருந்தார் இல்லையா? ஸோ இந்த மாரி அவரு பேசுறதுனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் பேசுறது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா, சட்டத்தில இந்த மாரி தான் நடக்குது. இந்த மாரி தான் நடக்கணும், நடக்க முடியாது. எல்லாமே வந்து கரெக்ட்டா பேசுவாரு. ஸோ அவரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் நானும் வீடியோவ நெறைய போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாரிலாம் வந்து தமிழ்நாட்ல நடக்குது. நல்ல விஷயங்கள வந்து யாருமே எடுத்து வெறும் மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதி வெறி வச்சுன்னு வெளிய மட்டும் நெறைய காமிச்சுக்கிறாங்க. ஐயோ! இவங்கலாம் இந்த மாரி பண்ணிட்டாங்களா, அந்த மாரி பண்ணிட்டாங்களான்றது. அதனால இந்த ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணியாலும் சரி, இந்த நீதித்துறை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அதுக்காக தான் என்னதான் ஒரு ஜாதி வெறி உள்ள இருந்தாலும், அவங்க அப்படியே வெறி அரசியல் கட்சி, அரசியல் நிகழ்வுகள சுட்டிக்காட்டி, தப்புங்கள சுட்டிக்காட்டி, அதன் மூலியமா தன்னுடைய ஜாதி வெறிய வந்து தீர்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு இப்படிதான் அவங்களுடைய போக்கு வந்து போய்க்கிட்டு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு நெறைய யூடியூபர்ஸ் வந்து நல்ல விஷயங்கள வந்து மக்களுக்கு பேசுங்க, எடுத்து சொல்லுங்க. அரசியல்ல வந்து என்ன நடக்குது? என்ன நல்ல விஷயங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபியும், அதிமுக இருக்கு இல்லையா? ஸோ அவங்களோட கூட்டணிய வந்து ஏன் மக்கள் வந்து மறுபடியும் ஆதரிக்கணும்? ஏன் ஆதரிக்கக் கூடாதுன்னு வந்து சொல்றேன். ஏன் ஆதரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 0 ஆதரிக்கவே வேணாம். அவ்வளதான். ஒரு மாற்று கட்சி இந்த தமிழ்நாட்டுல வரணும். அதுக்காக தான். ஒரே ஒரு பெர்சன்டேஜ் இல்லன்னா 0 அவ்வளதான். அவங்க வரவே தேவையில்ல. அவங்களால ஒரு யூஸும் இல்ல. ஏன் ஆதரிக்கக் கூடாதுன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா பிஜேபியும், அதிமுகவும் கூட்டணில இருக்கும்போது, இவங்க என்ன வேளாண் சட்டத்துக்கு கையெழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வக்ஃபு மசோதா வந்துச்சா, அதுக்கு வந்து கையெழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த உதயமின் திட்டம்னு ஒண்ணு வந்துச்சு. அதுக்கு வந்து கையெழுத்து போட்டாங்க. இந்த மாரி எக்கச்சக்கமா கையெழுத்து. கேட்டா கூட்டணியில இருக்கிறவங்க கூட்டணி தர்மம்ன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாங்க. ஏன்டா நல்லது, கெட்டது எதுவுமே பார்க்காம கையெழுத்து போடுறீங்களாடா? மக்கள் மக்களோட நலன், மக்களோட அம்மா ஆட்சி, அம்மா ஆட்சின்னு.
நல்லா வாயில வந்துரும்டா உங்கள பத்தி. ஏன்டா இப்படி சாகடிக்கிறீங்க தமிழ்நாட்ட? நல்ல திட்டம் வந்தாலே அதையும் விட மாட்டேங்கிறீங்க. எந்த ஒரு திட்டமும். அதுக்காக தான் இவங்கலாம் வந்து கூட்டணியே வைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீமான். சீமான் நெறைய பேர் இந்த நெறைய பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து ஆட்சிக்கு வரணும். சீமான் வந்து ஜெயிக்குவாரு. அதே மாரி விஜய் வந்து நெறைய விஜய் வந்து ஜெயிச்சுருவாரு. அதிமுகவும் விஜயும் வச்சாங்கன்னா, அவ்வளதான் ஜெயிச்சுருவாங்க. அவங்க ஜெயிச்சு அடுத்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க. முதல்ல எதுக்குடா வரணும் அவங்கலாம்? சொல்லுங்க. விஜயால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஓ விஜயால என்னதான் பிரயோஜனம்? ஒரு நடிகரா இருக்கிறார். அவ்வளதான். ஒரு ரசிகனா இருக்கிறார். ரசிகர்கள்லாம் என்னைக்குமே வந்து தொண்டர்களா வந்து மாறவே மாட்டாங்க. ஓகேவா? எடுத்த உடனே இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பார்த்து இந்த தமிழ்நாடு பட்டதெல்லாம் போதும். ஜெயலலிதாவுல பட்டதெல்லாம் போதும். ஓகேவா? நல்ல எண்ணத்தோட வந்தா வாங்க. இல்லன்னா வரவே வராதீங்க. வந்துட்டு பின்னால எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது. வெறும் போற போக்குல, "ஏய் நீ ஒரு ஊழல்வாதி, நீ ஒரு ஊழல்வாதி" அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஊழல் இருந்துச்சுன்னா எடுத்து காமிங்க. அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. வெறும் வாய் வழியா மைக்க புடிச்சு கான்னு கத்தின்னு கிடப்பானுங்க. எந்த ஒரு ப்ரூஃப்மே சொல்லவே மாட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்த சீமானு எல்லாருக்குமே தெரியும் சரியான பொம்பள பொறுக்கின்ட்டு. ஒரு பொம்பளை கெடுத்து குடிச்சவர கேட்டா, அவ தான் பணம் குடுத்து என்கிட்ட வந்தா. அது இல்ல அப்படிலாம் பேசுறா. இந்த மாரி இருக்கிறவங்கலாம் யாருன்னா ஓட்டு போடுவாங்களா சொல்லுங்க? இப்படியும் நெனச்சு போய் பொம்பளைங்கலாம் ஓட்டு போட்டாங்கன்னா, நீங்களே நெனச்சுங்க. நீங்கலாம் சீமானுக்கு என்ன மாரி இருக்கிறீங்கன்ட்டு. நீங்களும் அவங்கள ஒருத்தன் தான் நெனச்சுக்கோ. அதுக்கப்புறம் இப்ப பேசியிருந்தான். என்னன்னு பேசியிருந்தான்னா, கட்சி ஆரம்பிச்சு இதாச்சு. நீங்கலாம் பாடையில தான் போகணுன்ட்டு. இப்படிலாம் ஒரு கட்சி தலைவர் பேசுவாரா? அதுக்கப்புறம் பொன்முடி இத பேசியிருந்தாரு. அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான். நல்ல முதிர்ந்த அரசியல் கட்சி அவரும் இந்த மாரிலாம் பேசிக்கிறாரு. இந்த மாரி பேச்செல்லாம் வந்து பேசவே கூடாது. எந்த கட்சிக்காரங்களும். நல்ல திட்டங்களா இருந்தா வரவேறுங்க. கெட்ட திட்டங்களா இருந்தா ஸ்ட்ராங்கா நோ சொல்லிருங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே.